சாஃப்டா இருக்கீங்க, ரொம்ப நான் கைண்டான பர்சனுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நோ. சாஃப்ட்னஸ் இஸ்ன்ட் அ கைண்ட்னஸ், ரைட்? இது உங்களோட ஒர்க் லைஃப்லயும் சரி, அட் த சேம் டைம் லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப்லயும் சரி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட உங்களை ரொம்ப வீக்கான ஒரு மென்னா தான் மாற்றும். லெட்ஸே 20 to 30 21 to 30 இந்த ஏஜ்குள்ள ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. லெட்ஸே மேபி ஒர்க்லயும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்போ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்டயும் சரி, அந்த பொண்ணு உங்களை மதிக்கலனாலும், உங்க ஒர்க்ல உங்களை யாருமே மதிக்கலனாலும், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா எஸ் எஸ் எஸ்ன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இந்த எஸ்ன்னு சொல்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, இதுவே உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ஸோ அந்த லவ் இது ரெண்டுமே வந்து எடுத்துட்டு போறதுக்கு காரணமாயிடும். லெட்ஸே இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் சோஷியல் மீடியால கைண்டா இருந்தாதான் யூ ஆர் கிரேட், கைண்டா இருந்தாதான் நீ வந்து ஸ்வீட், சாஃப்டா இருக்கணும் இப்படின்லாம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே அவங்களை ஏமாற்றுறாங்க. தட் ஒன்ட் ஒர்க் ஃபார் யூ, ரைட்? அதுவும் முக்கியமா ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒரு ஜாப் தான் போயிட்டு இருப்போம். பிகாஸ் ஆஃப் மணி எனக்கு வந்து நீடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணுவோம். அதனாலே நமக்கு அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இதனால என்ன பண்ணுவோம்னா, இங்கேருந்து இங்கேதான் டைவர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட்டோ, பானோ, இல்ல ஆல்கஹாலோ, இல்ல கேர்ள்ஸ் கூட அந்த டைமை வந்து ஆக்குப்பை, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பட் இருந்தாலும் சும்மா பேசணும், அவன் நான் அசிங்கப்படுத்தாலும் பரவாயில்ல, என்னோட வேல்யூஸை வந்து உடைச்சாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன் அப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி. லெட்ஸே நேத்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. ஆக்சுவலி இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். லெட்ஸே எனக்கு முன்னாடி வந்து நானும் ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தோம் ஒரு 2 months பிஃபோர். அப்போ வந்து நானும் அவளும் டேட்டிங் மட்டும் போல, மற்றபடி எல்லாமே எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் நடந்துட்டுன்னு வச்சுப்போமே. அவங்க மரியாதையா பேசணும், ஓகே ஃபைன். அவங்க எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒரு இன்டிமேட்டா நிறைய விஷயம் நடந்துருச்சு, இன்டிமசியா இருந்தோம். ஓகே, ஸோ த திங் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல என்னால என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் அந்த டைம்ல தான் வந்து என்னோட மேஸ்குலிட்டி இதை பத்தி நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பிச்சனால நான் அவாய்ட் பண்ணிட்டு என்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லெட்ஸே அது கொஞ்ச நாள் வந்து ஹாப்பி மார்னிங் கேஜே அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியட் மேல எனக்கு மெசேஜ் வரது நின்றுச்சு. ஸோ அட் த சேம் டைம் என்னாச்சு அப்படின்னா, நானும் என்னோட ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாம் பெருசா எதுவும் தெரியவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம், நம்ம இதுதான் நம்மளோட ஒர்க் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஒரு கொஞ்ச நாளைக்கு மேல என்னாச்சு அப்படின்னா, அவங்களே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா அப்படின்னு கேட்டேன். இல்ல அவர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்ல எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனாரு, ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், அவர் வந்து நைட் எல்லாம் நாங்க விடிய பேசுறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ரொம்ப யார்கிட்டலாம் பெருசா பேச மாட்டேன், உங்கள்ட்ட மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னு நான் ஒரு பொண்ணு அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, மேபி இது வந்து எனக்கு நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து நீ இப்படி சொல்லலாம், டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு இதெல்லாம் டாக்ஸிக்கா தெரியல. மேபி டாக்ஸிக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, த திங் என்னன்னா, நீங்க இல்ல அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் ஆட்டோமேட்டிக்கா வரதான் போறாங்க அந்த இடத்துல. ஸோ நீங்க உங்களோட ஒர்க்கை விட்டுட்டு, ஓகே ஃபைன், நான் அந்த கதையை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் நான் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். ஸோ ஓகே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீ இந்த இன்ஸ்டாகிராம்லயோ ஆன்லைன்லயோ பேசுறதுக்கு டைரக்டா போய் அப்ரோச் பண்ணு. எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணிட்டு இருக்க? அந்த எண்ட் ஆஃப் த டே அவன் அண்ணனோ தம்பியோ என்னவா பேசினாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே வந்து முடிகிற இடம் எதுவா இருக்கும் அப்படின்னா, ஒன்னு செக்ஸா இருக்கும், இல்லைன்னா ரஸ்டா இருக்கும். இதான் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் வி நோ த மேன் சைக்காலஜி, ரைட்? இதுதான் இது அட் எண்ட் ஆஃப் த டே இதுதான் உண்மையா இருக்கும். நீங்க இல்ல நான் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. லிட்டரலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இதான் ரியாலிட்டியா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நான் சொன்னேன். பட் த திங் அவங்க என்னன்னா, நான் ஒன்றும் தப்பாலாம் அவங்க கூட பேசுற மாதிரிலாம் அவங்க கூட பேசல அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைன், நான் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசுறது இல்லை. பிகாஸ் நான் அவங்களோட பிலீஃபுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் பண்ண போறேன், நான் அப்புறமேட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. நேற்று நான் வந்து மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை வரவே இல்லை. ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் என்ன கேட்கறேன், இந்த இடத்துல நான் பாஸ் விட்டு ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த இடத்துல மேபி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, ஏன் இப்படி இருக்க? நான் பிளாக் பண்ணிட்டேன். சிம்பிள், பிளாக் பண்ணிட்டேன். ஒன்ஸ் என்னோட ரெஸ்பெக்டையும் என்னோட வேல்யூஸையும் இல்லை என்னையும் யாரும் மதிக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு பெருசா ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸோ இங்க நிறைய பேருக்கு நான் சொல்ல வர விஷயம் எப்படி, நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, இல்லை அங்க ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா, இது எதுக்காக நான் இந்த ஒரு ஸ்டோரியை சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றேன் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா,
இந்த மென்னுக்குள்ள என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அதுவும் இன்னைக்கு நிறைய படங்களை பார்த்து நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும், ஒரு நாள் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். எத்தனை படத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்க? தூக்கி போடுங்க அந்த விஷயத்த. உண்மையாலுமே உங்க லைஃப் மாறுமா? ஒரு நாள் மாறுமா? மாறாது. அப்ப எப்போ மாறும்? நம்ம அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது, நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணும் போது ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும். நான் சும்மா எப்பவும் போல இப்படியே இருக்கேன், என் லைஃப் ஒரு நாள் மாறும் அப்படின்னா சத்தியமா மாறாது. உங்களை நீங்களே ஏமாத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல. ஓகே, வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ட்டு. நெவர். இது வந்து ரிலேஷன்ஷிப்லயும் சரி, ஒர்க்லயும் சரி. உங்களுக்கு உங்களோட ரெஸ்பெக்டை யாராவது உடைக்கிறாங்க, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட வேல்யூஸ் வந்து உடையுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவ பொண்ணு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்காக நான் போய் பேசிட்டு இருக்கேன். இல்ல அவர் என்னோட மேனேஜர், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் போய் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த கைண்ட்னஸ், இந்த சாஃப்ட் நேச்சர் கண்டிப்பா உங்களை கில் பண்ணிடும். ஆக்சுவலி சாஃப்ட் கைண்ட்னஸ் கிடையாது, சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிறது. டோன்ட் பி அ சாஃப்ட் கைஸ், ரைட்? இந்த சாஃப்டா இருக்கணும், நல்லவனா இருக்கிறதுக்கும் சாஃப்டா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்லவன் கிட்டவங்க அதை தூக்கி போடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களோட வேல்யூஸை யாராவது உடைக்கிறாங்க, இல்ல உங்களை யாராவது ஒருத்தர் உங்களோட வேல்யூஸ், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ற மாதிரி பண்றாங்கன்னா, யூ ஜஸ்ட் நீட் டு கேம் அவுட் ஃப்ரம் தட் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஐம் நாட் மோட்டிவேட்டிங் யூ, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த ரியாலிட்டி. ஓகே, ஆஸ் அ லீடர், ஆஸ் அ மாஸ்குலின் மேன், ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நான் இங்க ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறதுனால நான் சொல்ற விஷயம், உங்களோட ஃபோக்கஸ் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிற இடமே இதுவா மட்டும்தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியாத பொண்ணுங்களுக்கு ஹாய் 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 நடப்பிருப்பீங்க. ஏதோ ஒரு பொண்ணு மேல அப்சஸ் ஆயிருப்பீங்க. மேபி அவங்க பேசல அப்படின்னா உங்களோட ஒர்க்கை சரியா பார்க்க மாட்டீங்க, ஃபோக்கஸ் டைவர்ட் ஆயிடுவீங்க. தென் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபேப் அண்ட் பான் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயமே, அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளவுதான். நீங்க அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. சும்மா அந்த மத்த யூடியூபர்ஸ்ல நிறைய பார்ப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க மெசேஜ் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆக்குறாங்கன்னா நீங்களும் 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் யாரா நீங்க, டேய் அவங்க உங்களுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனாலதான் லேட்டா ரிப்ளை பண்றாங்க. சிம்பிள். ஒரு 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 2 months பிஃபோர், ஆமா, ஒரு 2 to 3 months பிஃபோர் வந்து ஐ ஹேட் அ ரிலேஷன்ஷிப். ஓகே, அவங்க வந்து நான் எப்போ மெசேஜ் பண்ணாலும் எனக்கு உடனே ரிப்ளை வரும். பட் எனக்கு அவங்களுக்கு பெருசா செட் ஆகல. ஓகே, நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். பட் த திங், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை வேல்யூ பண்றாங்க, இன்ட்ரெஸ்டிங், அதை விடுங்க. ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடனே மெசேஜ் உங்களுக்காக தான். டோன்ட் ஃபூல் யோர் செல்ஃப், ரைட்? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணாம, சோஷியலைஸ் ஆகாம, உங்களை நீங்களே ஆன்சைட்டி ஆக்கிக்கிட்டு, என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, என்கிட்ட பொண்ணுங்களே வரமாட்டாங்க, இந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் மேக் யூ ஆஸ் அ மோர் ஃபெமினைன் எனர்ஜி மேல். அதாவது ஒரு ரொம்ப ஃபெமினைன் எனர்ஜி, ரொம்ப வந்து ஒரு ரொம்ப டவுனா, ரொம்ப லோவான ஒரு எனர்ஜிக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. ஃபெமினைன் எனர்ஜின்னு சொல்ல முடியாது, அது லோ எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிப்பீங்க. அப்படிங்கும் போது மென்டல் ஹெல்த் உங்களுக்கு பாதிக்கப்படும். யாருமே இதை அட்ரஸ் பண்றதே கிடையாது. ஆக்சுவலி புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் மட்டும் பண்ணுங்க. அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட பேசுங்க, பழங்க, அது வேற. பட் ஆனா எமோஷனலி கனெக்ட் ஆகாதீங்க. போயிட்டு உங்களோட வேல்யூஸ் ஒருத்தவங்க உடைக்கிறாங்களா, உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல, எதுவுமே பண்ணலையா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 secondsல ஒரு கேர்ள் வந்து உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து பொண்ணுங்க சொல்றது கேட்காதீங்க. மேக்ஸிமம் ஆஃப் டைம் அது வந்து சும்மா ஒரு மேம்போக்கா இருக்கும். பட் த திங், அது உண்மையால அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 seconds போதும். நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஜட்ஜ் பண்றதுக்கு ஈஸியா அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடும். அது ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் திரும்ப ஒரு 2 நாள் 3 நாள் உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் மெசேஜே வராம போயிடும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? நீங்க ஒர்க்ல இருக்கீங்க, உங்களை சுத்தி உங்க டீம்ல கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நீங்க மெசேஜ் பண்றீங்க, 2 நாள் 3 நாள் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி பேசுவாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒண்ணுமே இருக்காது. ஐ நோ த பெயின், புரியுது எனக்கு. த திங், ஒருத்தவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெயின் எவ்வளவு கஷ்டமா இருக்கணும். பட் இந்த ரிஜெக்ஷனுக்கு நீங்க பழகுனீங்க அப்படின்னா இவங்களை நான் வந்து அவங்க யாருமே தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்ல. பட் த திங், அவங்க உங்களை பில்ட் பண்றாங்க. ஒரு மாஸ்குலினா நீங்க மாறுறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பசங்க, சில இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், இல்ல வந்து யாரான இருக்கலாம் வச்சுக்கோங்க, அவங்க திரும்பி திரும்பி இந்த ஒரு எனர்ஜி, இந்த ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க.
ரொம்ப நீதியா, ரொம்ப லேக் மைண்ட் செட்டோட இந்த பொண்ணு இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை, 5 வருஷம் 6 வருஷம்லாம் பின்னாடி சுத்த பசங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு நீங்க போறீங்க இப்போ லெட்ஸ் ரீசெண்ட் டைம்ல நான் ஒருத்தவங்க கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கி பேசிட்டு இருந்தோம். ஒரு சர்டன் பேர் மேல அவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, பிளாக் பண்ணிட்டேன். நான் பெருசா ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன கேட்டேன்னா காஃபி குடிக்க போலாமா, செஸ், அவ்வளவுதான். அவங்க வந்து 2 டைம் நான் கேட்டேன், 2 டைமுமே இல்லை அப்படின்னாங்க, அவ்வளவுதான். பெருசா வேற எந்த மெசேஜுமே நான் பண்ணவே இல்லை. நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கி 2 நாள் ஆச்சு. 2 நாள்ல 2 மெசேஜ் தான் அனுப்பியிருப்பேன். அவங்க தான் மற்றபடி மெசேஜ் அனுப்பியிருப்பேன். நான் 2 மெசேஜ் அனுப்பியிருப்பேன், காஃபி குடிக்க போலாமா, நோ இல்ல நான் தெரியலையே அப்படின்னாங்க. 2வது நாள் வந்து நோ இல்ல எனக்கு காஃபி குடிக்க பிடிக்காதுனாங்க. ஐ ஜஸ்ட் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ ஜஸ்ட் பிளாக்ட், அவ்வளவுதான், சிம்பிள். நான் போயிட்டு அவங்க பரவாயில்ல அந்த எனக்காக அவங்க தேடி வரும் அப்படிலாம் யோசிச்சுலாம் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பிகாஸ் என்னோட ஒர்க் எனக்கு ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நான் சோஷியலைஸ் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சோஷியலைஸ் ஆனா மட்டும்தான் என்னால இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும். நான் சோஷியலைஸ் ஆகாம நான் வந்து நீங்க போய் பேசுங்க பழங்க அப்படின்னா எனக்கே சோஷியல் ஸ்கில் இல்லைன்னா எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும்? கரெக்டா? ஸோ அப்போ மென்டலி ஃபிட் ஆகணும், மேஸ்குலின் ஆகணும் அப்படின்னா the thing was, first of all, we just need to respect ourselves, our values, our boundaries. முதல் விஷயம். 2வது abundance mindset. let's say இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப்ல 10 out of 10 உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில வந்து கேர்ள்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு உங்ககிட்ட பேசாத போன நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? அதை தான் நீங்க இங்க பண்ணணும். நீங்க ஆல்ரெடி டைவர்ட் ஆயிட்டு உங்களோட ஒர்க்ல உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தோமே தவிர நீங்க பிடிக்காத ஒரு ஜாபை பண்ணிட்டு இருக்கனாலதான் நீங்க வந்து வேற எங்கடா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணலாம், வேற எங்கடா நம்ம போய் ப்ளஷரை நம்ம வந்து எடுத்துக்கலாம், இப்படி டைவர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. பட் நீங்க உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஒர்க்ல ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட ஐ மீன் நீங்க லவ் பண்ற ஒரு ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த விஷயத்துல இந்த விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. இட் வாஸ் இன் மை என்னோட லைஃப் எக்ஸாம்பிள் தான். நான் என்னைக்கு என்னோட ஒர்க்கை ரொம்ப 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 நேசிக்க ஆரம்பிச்சிடும், நான் இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றதே இல்லை, என்னோட ஒர்க்ல ஐடியாஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஸோ ஐ ஜஸ்ட் மெட் அ வெரி ஜென்யூன் குட் பர்சன் விச் இஸ் திருக்குமரன். ஐ திங்க் அவர் பேர் வந்து செல்வான்னு நினைக்கிறேன், திருசெல்வம். ஓகே, அவர் வந்து ஒரு கோச்சிங், அவர் வந்து அவருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இந்த மாதிரி என் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிற பீப்புளை நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன், அவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரைட்? ஸோ என்னைக்கு நீங்க இது எல்லாத்தையும், அதாவது இந்த கேர்ள்ஸ் பான் ஏதாவது தூக்கி போட்டுட்டு, ஐ மீன் கேர்ள்ஸ் கூட நீங்க பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல, சோஷியலைஸ் ஆகுங்க, பட் த திங் எமோஷனல் கனெக்ட் ஆகிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போதைக்கு உங்களோட அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு ஸ்டேபிள் வந்து நீங்க ஸ்டேபிளா இல்லை அப்படிங்கும்போது நீங்க ப்ராப்பரா எந்த விஷயத்துலயுமே இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால பேசுங்க பழகுங்க, அது வேற. பட் த திங் போயிட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஓகே நானுமே இதுக்கு முன்னாடி இதை விட நான் மோசமா இருந்திருக்கேன். பட் த திங் இப்போ நான் அதை நினைச்சு பார்க்கும்போது எஸ், நான் ஒன்ஸ் இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வரதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன், ஜஸ்ட் பிளாக் பண்ணேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் என் மேலே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பீப்புள்கிட்ட நான் போய் பேசவே இல்லை. அப்போ நான் பிளாக் பண்றேன், அது எனக்கு ரெஸ்பெக்ட், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சு, என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஓகே, இந்த விஷயத்த நான் அதான் இந்த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் அப்படிங்கிற புக்ல டேவிட் டேடா அவர் பேரு, ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்றான்னு தெரியல, அவர் சூப்பரா எழுதியிருப்பாரு. த திங் ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது ஒரு பொய், அதை நம்பாதீங்க. ஒரு மேஸ்குலின் மென்னா மாறணும், இல்லை ஒரு மென்னா இருக்கீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த ஒரு நாள் வந்து பிக் பேங் தியரி மூலியமா எல்லாமே மாறிடும், என் வாழ்க்கையே மாறிடும் நினைக்கிறது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதான அர்த்தம் அப்படின்னு அவர் போட்டிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தென் ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் இன்டு அபண்டன்ஸ், ரைட்? ஸோ ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்றாங்க, ஒருத்தவங்க உங்களை இக்னோர் பண்றாங்க, உங்க ஒர்க் லைஃப்ல உங்களால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்காக தான் நான் 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கும், போயிட்டு அதில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. இந்த திங், இந்த கோச்சிங் மூலியமா என்ன உங்களுக்கு ப்ராக்ரஸ் நடக்கும், என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, யூ வில் பிகம் கான்ஃபிடன்ஸ், எமோஷனலி உங்களால் ஃபிட் ஆக முடியும். தென் உங்களோட பர்பஸ் என்னன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை கோ த்ரூ பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. So be strong and stay positive. This is KJ. For more information, just like this video. And thank you for watching my video.